ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருடம் கடவுள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். எதுக்கும் நான் பயப்படலை, என்னோட காரியத்தில் நான் சரியாக இருந்துட்டு இருக்கேன், செவ்வனே செய்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட, எனக்கு உறுதுணையாக என்னோட குலதெய்வம் இருக்குது, என்னோட இஷ்ட தெய்வம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உதயமாக போகுது. அதன் மூலிமா மிகப்பெரிய பொருளாதார அபிவிருத்திகளை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்க போகுது அப்படின்ற சொல்லலாம். அப்போ தெளிவாக சொல்ல போனால் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஆண்டு. என்னால் எதுவும் செய்ய முடியும், எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அது தீர்வும் பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அதில் குறிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தின் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே தனஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருக்கனால முதல் காலாண்டுன்னு சொல்லக்கூடிய முதல் 6 மாத காலகட்டத்தில் தனப்பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஒருவேளை இந்த வருடத்தில் ஒரு சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னாக்கா முதல் 6 மாத காலகட்டத்தில் பண வருவாய்கள் ரொம்பவே திரண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அந்த பண வருவாய்களை நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய அளவுகள் உங்களோட திறமையில தான் இருக்குன்றீங்க. ஏன்னா அந்த நேர காலகட்டத்தில் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திலிருந்து உங்களோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்க போகுது. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்மையாலுமே மற்ற ஆண்டை காட்டிலும் உங்களுக்கே ஒரு புத்துணர்வு தெரியும். இந்த வருடம் எப்படி இருக்க போதோ தெரியலையே, கிரகங்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு 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 பய உணர்வோடு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கே தனியாக தெரியும் ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் ஏதோ நல்லது நடக்க போகிற மாதிரி தெரியுது, நாம் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கண்மணியே நடக்கிற மாதிரி ஒரு விதிகள் அமையுது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அந்த பாசிட்டிவான திங்கிங் ஆனது இந்த வருடத்தையும் உங்களுக்கு உயர்த்தி செல்லும். அதே போல் கோச்சார ரீதியான கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருந்துட்டு இருக்குங்க. அதனால் இந்த வருடமானது தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால் தன பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. பணம் பல வழியிலிருந்து உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். அந்த பணத்தை எவ்வாறு சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டமிட்டு செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வருடமானது மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதன் பின்னர் 6 மாதத்துக்கு பின்னர், ஏன்னா இந்த வருடத்தில் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு. அப்போ தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் உச்சபலம் பெறுவார். இப்போ அஷ்டமாதிபதி உச்சபலம் பெறுறது விசேஷமான ஒன்று. ஆனால் 3ஆம் இடத்துல மறைந்து உச்சபலம் பெறுறது விசேஷமான ஒன்றுன்னு தான் சொல்லணும். அப்போ 6ஆம் இடத்து அந்த அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் அந்த நேர காலங்களில் பண வருவாய்கள் கொஞ்சம் தடைப்படும். ஆனால் தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டப்படுத்துவீங்க. ஒருவேளை ரிஷபராசி என்பவர்கள் யாராவது எனக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் இல்லை சார், எனக்குன்ற ஒரு உத்தியோகம் முக்கியமாக வேண்டும், எனக்கு பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எனக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதைனா ஒரு மனிதனுக்கு அழகு தொழில் தானே, அப்போ ஒரு தொழில் தொடங்கலான்னு நினைக்கிறேன், அல்லது அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கிறேன், அல்லது வெளிநாடு பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த தொழில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். அதன் மூலயமா மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு தான் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வீங்க, சுபகாரியங்கள் செய்வீங்க, அழியா சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள், வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான ஒரு சுப காரியங்களை செய்யக்கூடிய காலகட்டங்களாக பிற்பகுதியில் உங்களுக்கு வர இருக்குங்க. இப்போ பிற்பகுதி என்னங்க, நம்ம சேர்த்து வைத்த பொருளாதாரத்தை பிற்பகுதியில் சுப செலவுகளாக செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே அந்த நேரத்தில் நம்ம திட்டமிட்டு இது தேவைதானா அப்படின்ற உணர்ந்து செயல்பட்டீங்கன்னாக்கா அந்த பொருளாதார அமைப்புகள் உங்களுக்கு குறைவில்லாமல் இருக்குன்றீங்க. ஏனோ தானோ நாமும் நினைச்சதெல்லாம் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தால் சேர்த்து வச்ச செல்வங்கள் உங்களை விட்டு குறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாயிடும். அதனால் கொஞ்சம் சிந்தித்து பிற்பகுதியில் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்களை எடுத்துங்க. அதே போல் அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார், எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கக்கூடிய நபர்கள் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசியல் ரீதியான தொடர்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தொழில்காரகனான சனி பகவான் வலுவாக உட்காந்துருக்கனால, லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால வெளிநாடு உத்தியோகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். அந்த நாட்டுக்குடியும் வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு வாழ்க்கைகள் அமையக்கூடிய அமைப்புகள் உருவாகும். திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குடும்ப வாழ்க்கையில் ஒரு புரிந்துணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இந்த வருடமானது உங்களுக்கு இருக்க போகுது.
அப்போ இந்த வருடமானது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளும், பிற்பகுதியில் பொருளாதாரத்தை சேமித்து சுப செலவுகளை செய்து கொள்வது உங்களோட வாய்ப்புகளை தோன்றுவீங்க. அப்போ எல்லா விதத்திலையும் பார்க்க போனால் இந்த வருடமானது ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கிறத பார்க்க முடியுங்க. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். உலகெங்கும் வாழும் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலபாலன். 2026 இந்த புத்தாண்டு பிறப்பு ரிஷபராசி நேயர்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நன்கு கவனித்து அதன் பிரகாரம் நீங்கள் உங்களை அமைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் ரிஷபராசி நேயர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வேறு நடப்பதாகவும் இருக்குது. இந்த நிறைய விஷயங்களை நீங்கள் உணர்ந்ததை நீங்கள் அடைவதற்கு சில யுக்திகளை கையாள வேண்டும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் மிக உயர்ந்த நிலையில் நீங்கள் வளர்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பினை எந்த இடத்துல நீங்கள் தக்க வைக்கிறீங்க, எந்த இடத்துல மிஸ் பண்ணுறீங்கன்னு மாத்திரம் புரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, அந்த சுக்கிரன் தான், அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் அவனை 8 சுக்கிரனாகவும் மாறுறான். அதனால் 2 யோகம் இருக்குது. ஆனால் நீங்கள் பிறக்கும்போது அந்த சுக்கிரன் எங்கே இருந்தானோ அதை பொறுத்து தான் உங்களோட அமைப்பு இருக்குது. இந்த சுக்கிரன் இந்த ராசி மண்டலத்திலேயே பல இடங்களில் சுக்கிரனுடைய சாராம்சம் இருக்குது, உபசாராம்சம்னு இருக்குது. ஆகையினால் சுக்கிரன் தன்னுடைய இடத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்வான் மட்டும் இல்லை, அந்த சுக்கிரன் பல இடங்களில் இருந்து அந்த காரியத்தை செய்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஒரு சொந்தக்காரவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, இன்னாருக்கு பேரன், இன்னாருக்கு அக்கா, இன்னாருக்கு அண்ணன், இன்னாரு தம்பின்னு எப்படி சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு உறவுக்காரவங்க சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு மிதுன ராசியில் கூட சுக்கிரன் இருக்கும், அதே கடக ராசிலையும் சுக்கிரன் இருக்கும், கன்னியா ராசிலையும் சுக்கிரன் இருக்கும். எப்படி இருக்குன்னா, திசா புத்தி அந்தரம் சூட்சமாக அதிசூட்சம் என்று சொல்லுவாங்கள்ல, அந்த இடங்களில் அந்த சாராம்சத்தில் போய் உட்காந்துருக்கும். அது ஜோதிடத்தின் மூலமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதை நிர்ணயிக்க முடியும். இவங்க பிறக்கும் போது இந்த சுக்கிரன் இது மாதிரி சாராம்சத்தில் இது மாதிரி ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை, இந்த அஸ்தமனம் இது மாதிரிலாம் இருக்குதா இல்லையான்னு பார்த்து உங்கள் ஜாதகத்தை நிர்ணயித்தால் நீங்கள் திட்டமிட்டது சிறப்பாக நடக்கும். இந்த 2026 உங்களுடைய திட்டங்கள் மிக சிறப்பாக இருப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்குது. யாருமே அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் அதிர்ஷ்டம் உள்ளவங்க தான். அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி அடையலாம் ஆனது பாருங்கள். ஒரு பேங்க் இருக்குது, பேங்க்கில் உங்கள் பொருளை வாங்கி உங்களுக்கே லோன் கொடுக்குறான், லோன் கொடுத்து வட்டியை வாங்குறான். அப்போ பாருங்கள், கடன் கொடுத்து அவன் தான் கடன்காரன். ஏன்னு கேட்டால் நம்ம பணத்தை அவங்க தான் வாங்கி வச்சுருக்காங்க, அப்போ நமக்கு அவங்க தான் பணம் கொடுக்கணும். ஆனால் அவங்க அதே பணத்தை நம்ம கையில் கொடுத்து நம்ம கையிலேயே அதுக்கு வட்டியும் முதல்ல வாங்கி அவங்க அந்த பேங்கை நடத்துகிறாங்களா இல்லையா? அதே மாதிரி தனி மனிதனுடைய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் அந்த யோகம் இருக்குது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வாழ்வீங்க. புரியாமல் எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, அது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கணும், கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க. என்னுடைய ஜாதக விதிப்பயன் பிரகாரம் எனக்கு என்னென்ன யோகம் எப்பப்பெல்லாம் இருக்குது, அந்த வயசை கடந்து இருக்கா, வயசுக்கு முன்னாடி இருக்கா, இப்பொழுது இருக்கா, இப்படியெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு நிறைய டெக்னாலஜி இப்போ வந்ததுனால உங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பாக உங்களை எடுத்து செல்லும். உங்களுடைய கண்டிப்பாக உங்களுடைய குருவை நீங்கள் மதித்து, ஒரு ஜோதிடரை நன்கு மதித்து அவர்களோடு இணக்கமாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு 1008 வகையான யோகங்கள் இருக்குது. அதில் ஒரு 4 யோகத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட போதும், நீங்கள் வேற வந்துடுவீங்க. நீங்கள் யோகம் இல்லைன்னா கூன் குருடு செவிடு பேடின்றி பிறத்தல் அரிது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் சொன்னது போல் நீங்கள் பிறந்தது பெரிய மாமரம், சக்தி வாய்ந்த நீங்கள், உங்கள்கிட்ட எல்லா சக்தியும் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா அவயங்களும் சிறப்பாக இருக்குதுன்னாவே உங்களுக்கு அந்த அவயங்கள் நிரந்தரமாக சிறப்பாக இருக்கா, காலம் கடந்து ஏதாவது பண்ணிடுமான்ற ஒரு கணக்கையும் போட்டு பார்க்கணும். இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு பேசிட முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட முடியாது. ஆனாலும் அந்த காலம் எப்படி வருது, எப்படியெல்லாம் நம்மளை உயர்த்த தயாராக இருக்குது, அது உயர்த்த தயாராக இருக்குது. ஏன்னு கேட்டால் இரவு பகல் சுழண்டு கொண்டே இருக்குது, உங்களை கேட்குறதே இல்லை. உங்கள் இருதய ஓட்டமும் உங்களை கேட்குறதே இல்லை. அது மாட்டில் இச்சை செயலாக செஞ்சுக்கிட்டே இருக்குது. அனிச்சை செயலாக கொண்டு போய் நம்ம தான் போய் நிறுத்தி அதை செயல்பட விடாத ஆக்குறோம். அதற்கு கர்மா தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லுவாங்க. செய்கின்ற தொழிலில் சத்திய தர்மத்திற்கு முரணாக இருந்தால் அங்கே கர்மா குறுக்க நிற்கும். ஏன் சில பேர்
நான் செஞ்சதே எனக்கு தெரியாதுங்கய்யா, இப்படி ஒரு தப்பு வரும்னு எனக்கு தெரியாதுங்கய்யான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவங்க வாழ்வாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து நான் எப்படி இருப்பேன், என் குடும்பத்தில் ஏன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை இந்த 2026 எப்படி நான் சாதிக்கலாம், என்னுடைய சோதனையிலிருந்து நான் எப்படி விடுபடலாம், இப்படியெல்லாம் எனக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்டால் உங்களுக்கு அற்புதமாக இந்த 2026 உயர்த்துவதற்கான, இதுவரை யாரெல்லாம் தாழ்ந்த நிலையில் இருந்தீங்களோ அவங்களை மிக உயர்த்துகிற தன்மையில் இந்த 2026 இருக்கு. ஏன்னு கேட்டால் குரு, சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவங்கெல்லாம் அற்புதமான இடங்கள்ல இருக்காங்க. எப்பொழுதுமே ஒரு கிரகம் எல்லா இடத்துல இருந்தால் ஒன்று நல்லது செய்யும், இல்லை கெடுக்கும். உங்களுக்கு கெடுக்கிறதும் ஒரு யோகம் தானே. இப்போ நீங்கள் செய்வோம் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறான்னா அவனுக்கு ஏதோ ஒரு வர்றதுனால தானே செலவு பண்ணுறான். அவன் ஒரு கேள்வி, ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறீங்க, அவன் உயிரை பாதுகாக்கன்னு நீங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்து தானே ஆகணும். அங்கே கொண்டு போய் சேர்க்கும்போது அந்த செலவு பண்ணால் தானே உயிர் தப்பிக்கும். ரெண்டே பொருள் தாங்க, ஒன்று உயிர் வேணுமா இல்லை பொருள் வேணுமா. பொருளை அடைவதற்கு நீங்கள் ஆசைப்படக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரவங்க. அந்த பொருளை தக்க வைப்பதற்கு தான தர்மங்கள் வேணும். அந்த தான தர்மத்திற்கு முன்னாடி தாய், தந்தை, குருவுக்கு நீங்கள் செலவு பண்ணி உங்களை சுத்திப்படுத்திக்கிட்டீங்கன்னா தெய்வ வழிபாடு உங்களுக்கு என்ன பண்ணுன்னா சரியான முறையை காட்டும், உங்களுடைய வாழ்க்கையோட தரத்தை காட்டும். அந்த தரத்தின் மூலமாக நீங்கள் உயர்ந்து வருவதற்கான பல வழிமுறைகளை நாங்கள் எடுத்து சொல்வோம். ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பாக 2026 செல்லும். அது செல்வதற்கு உங்களுடைய வீகம், அதாவது யூகமும் இருக்கணும், அதுக்கான வேகமும் இருக்கணும். அந்த உத்வேகத்தை பயன்படுத்தி நீங்கள் ஜோதிடரை அணுகி உங்களுடைய மொழி விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு உங்கள் குடும்ப பிரச்சனையிலிருந்து, உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவது எப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். ஆகையினால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மிக அற்புதமாக எடுத்து செல்வதற்கு இந்த 2026 பல வழிகளிலும் உங்களுக்கு நன்மையை தான் செய்கிறது. அந்த நன்மையை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். 1/1/2026 ஆங்கில புத்தாண்டில் இந்த ஆண்டு நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் இந்த 1/1/2026 நமக்கு மலர்கின்றது, பிறக்கின்றது. கூட்டு எண் 2026 கூட்டுனா 1/1/2026 12, 2026 கூட்டும் பொழுது 10. ஆக 10 என்பது சூரியனுடைய நண்பர். சூரியனுடைய எண்ணாக இருப்பதனால் அரசாட்சி, ஆளுமை, திறமைகள், நிர்வாகம், நேர்மை இவற்றெல்லாம் ஒரு மாறுபாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும். இந்த ஆண்டு குரு, அதாவது 2/6க்கு மேல குரு உச்சம் பெறுகிறார். அப்ப 2/6ல் உச்சம் பெறும்போது மிக பொருளாதாரத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம். ஏன்னா அடிப்படை பணம், அடிப்படை பொருளாதாரம், அதனால அந்த இதில் நல்லா இருப்பாங்க. மளிகை பொருள், காய்கறிகள், மற்ற விலைவாசிகள், பெட்ரோல், பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த வருடம் ராகு கேது பேச்சு வரும்போது தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதுக்கடுத்தது இந்த வருடம் மிக பரபரப்பான ஆண்டாகவும் இருக்கும். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய நமது சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறுவதும் இந்த 2026. அப்போ அது நமக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக நம்ம சொல்லணும் இல்லையா? அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு பசிக்கு தேவையான உணவும், பாசத்திற்கு தேவையான உறவும், உலக வாழ்க்கை உயிர் பெறவும் தேவையான பொருளாதாரமும், வீட்டின் தாரமும், செல்வ சீராக வளமும் நலமும் பெற நிலை பெற்று வாழும் நேயர்கள். பார்த்தீங்களா? அதாவது உங்களுக்கு தான் பசி, உங்களுக்கு தான் பணம், உங்களுக்கு தான் செல்வம், உங்களுக்கு தான் சேர்க்கை.
ஏன்னா காலபுருஷனுக்கு 2, காலபுருஷனுக்கு 2 சொத்து, காலபுருஷனுக்கு 2 மதிப்பு, காலபுருஷனுக்கு 2 மரியாதை. அதனாலதான் சுக்கிரன் இங்க வச்சிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட ராசி உள்ளவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு உங்களுடைய ராசிக்கு 2/6/2026 வரை ரொம்ப ஸ்டடியா இருந்துக்குங்க. 2/6/2026 குரு பயிற்சி அடுத்த மே மாசம், மே ஜூன்ல வரக்கூடிய குரு பயிற்சியில அடுத்து உங்க ராசிக்கு 2ல இருக்கக்கூடிய இப்ப இருக்க குரு அதுக்கு எங்க போறாரு? கடகத்துக்கு போயிடுறாரு. அப்ப கடகத்துக்கு போகும்போது 3ஆம் இடம் போயிடுறாரு. 2ல இருக்கும்போது 2க்குரியவர் என்னத்தை கொடுப்பாரு? அனைத்தையும் கொடுப்பார். தனம், தானியம், கீர்த்தி சகிதம், வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து, குடும்பம், மதிப்பு, மரியாதை எல்லாமே கொடுப்பார். அப்போ எல்லாத்தையும் கொடுக்கும்போது கண்டிப்பாக அடுத்த குரு பயிற்சிகளாக நீங்க ஸ்டடி பண்ணிக்கங்க. முதல் பாயிண்ட். அடுத்தது உங்க ராசிக்கு லாபாதிபதியா குரு. அப்போ உங்க ராசிக்கு 2 குரு. அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியில் இருக்கார் யாரு? உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி. உங்களுடைய தர்ம கர்மாதிபதி 9க்கும் 10க்குரியவர் எங்க இருக்காரு? லாபாதிபதியா இருக்காரு. இதை விட சிறப்பு என்ன வேணும்? அப்ப உங்களுக்கு என்ன நடக்கணும்? ராகு திசையில சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில ராகு புத்தி, சனி திசையில புதன் புத்தி, புதன் திசையில சனி புத்தி. இப்படிப்பட்ட ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்காரவங்களுக்கு இப்படிப்பட்ட தசாபுத்தி நடந்தால் வெற்றி மேல் வெற்றி, வெற்றி படிக்கட்டுகளாக மாறும். மேலும் உயர்வீங்க. மறந்துடாதீங்க. ஏன்னா லாபாதிபதியா இருக்காரு ரிஷபராசிக்கு சனி, யோகாதிபதி, தர்ம கர்மாதிபதி, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. இப்ப எல்லாத்தையும் கொடுக்கும்போது அவர் எல்லாத்தையும் ஒரு பொருள் கூட சனீஸ்வரர் கொடுப்பதை யாருனாலையும் தடுக்க முடியாது சொல்லுவாங்க எல்லாருமே. அது வேற விஷயம். அதே மாதிரி சுக்கிர திசையில கண்டிப்பா ரிஷபராசிக்கு உரிய அதிகாரி ராசிக்கு 2ல குரு. அதே மாதிரி உங்களுக்கு 9ல பாக்கியத்தில் இருக்காரு உங்க ராசிநாதன். 4 பேர்த்தோட கூட்டு வந்து ஒரு மாதிரி கூட்டோடு சேர்ந்துருக்கார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்தது 10ல பாருங்க ராகு. அப்ப ரிஷபத்துக்கு 10ல ராகு, அப்ப தொழில ராகு. அப்ப தொழில ராகு இருக்கும்போது கண்டிப்பாக அந்தனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்புறம் தொழில ராகு 10ல இருக்காரு. உங்க ராசிக்கு 4ல கேது இருக்காரு. குடும்பம் கொஞ்சம் கவனம், குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க ராசிக்கு. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரிய சிம்மம் வந்து கொஞ்சம் பகைக்காரர், கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் எல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா. அதனால ஏற்கனவே சுக்கிரனும் சூரியனும் கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியா இருக்காது இல்லைங்களா. அதனால நிச்சயமா அவங்க 2 பேருமே கவனமாக இருக்கணும். தசாபுத்தியில் சப்போர்ட் என்ன உங்களுக்கு? எல்லாமே தசாபுத்தி தான். எல்லாமே தசாபுத்தியை வச்சுதான் நம்ம சொல்லணும். அப்ப தசாபுத்தியை கண்டிப்பா தசாபுத்தி இல்லாம எத்தனை யோகமும் வேலை செய்யாது. குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், நீசபங்க ராஜயோகம், எந்த யோகம், மாளவியா யோகம், எந்த யோகம் வேலை செய்யாது. என்ன வேணும்? ஹார்ட்டா இருக்கு நமக்கு தசா புத்தி. அப்போ உங்க ராசிக்கு நல்ல அதான் ராகு திசையில சுக்கிர திசா இப்படி வந்தா வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கொடுக்கும். அப்ப எப்படிப்பட்ட தொழில்? அதுல யாரா இருக்கா பாருங்க. கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி, மிருகசீடம். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்க பாருங்க ரொம்ப சகோதரர்கள். சரராசிலேருந்து ஸ்திர ராசிக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப தில்லா வந்திருக்கிறோம். ஸ்திரராசி எல்லாத்திலுமே கிங்கா இருப்பாங்க. 3 பேரும் தாய் தந்தை தனையன் 3 பேருடைய நட்சத்திர அதிபதி இருக்காங்க. அப்ப நிச்சயமாக ஏற்கனவே இந்த வருஷத்துக்குரிய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிருத்திகை நட்சத்திரக்காரவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அப்ப என்ன தொழில்? பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், அழகு சம்பந்தப்பட்ட தொழில், ஆரோக்கியத்தை கண்டுபிடிக்கணும், ஆரோக்கியத்தை தெளிவா வச்சுக்கிறணும். இனிப்பு சம்பந்தப்பட்டது, பேக்கரி சம்பந்தப்பட்டது, மீடியா சம்பந்தப்பட்டது, திரைப்படத்துறை, சின்னத்துறை, பெரிய துறை, வண்டி, வாகனம், அழகு சம்பந்தப்பட்ட துறை எல்லாத்துலேயும் இன்வால்மெண்ட் ஆகலாம். D2 உங்க சப்போர்ட் தசாபக்தி. அடுத்தது பெண்கள், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரிஷபராசியும் துலாம் ராசியும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அது போகத்துக்கும் மோகத்துக்கும் உரியது. அப்ப சுக்கிரனுடைய அந்த ஆதிக்கம், சுக்கிரனுடைய ஆதிக்கத்துக்கு சுக்கிரனுடைய அதிபதி. அப்ப சுக்கிரனுடைய அதிபதி இருக்கும்போது எப்படி இருக்கணும்? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப செவ்வாய் திசையில ராகு புத்தி, ராகு திசையில சுக்கிர புத்தி, இல்ல ராகு திசையில சுக்கிர திசையில செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில சுக்கிர புத்தி. இந்த காலகட்டத்தில் வரும்போது மிக கவனமாக ஒரு ஆணும் இருக்க வேண்டும். கொஞ்சம் ஸ்டடி மைண்டா இருக்கணும், கொஞ்சம் ஸ்டடி ஆயிருங்க. இல்லைன்னா வேற எங்கேயாவது விபரீதமான முடியும். ஏன்னா உங்களுக்கு அது முழுக்க அழகு ஆபத்துல முடியும். அது யாரு? ரிஷபம். அழகு ஆபத்துல முடியும் யாரு? துலாம்.
அதனால ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ராசி தான். அதாவது ரொம்பவும் எச்சரிக்கைக்குரிய ராசி ரிஷப ராசி. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா ராகு, குரு, சனி, ராகு, குடும்பம், நல்ல குழந்தைகள், நல்ல புத்திர பாக்கியம், திருமணங்கள், குழந்தை பாக்கியம், புதுசாக தொழில் செய்கிறவங்களுக்கு, புதிய தொழிலுக்கு, இது எல்லாமே வரக்கூடிய குரு பயிற்சி வரையும் தான். அந்த குரு பயிற்சி வரையும் தான் வியாபாரம், தொழில், பொருளாதாரம் எல்லாம் நிலைச்சு நிற்கும். அதாவது ஒரு மனிதனுக்கு எப்போ நல்ல நேரம் வருது, உங்க தசாபுத்தியை சப்போர்ட்டா வச்சு நல்ல நேரம் வரும்போது அதை பயன்படுத்திக்கிட்டா நீங்க தான் ராஜா. அந்த அளவுக்கு நீங்க தெளிவா இருந்துக்கிட்டீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாளுடைய மந்திரத்தை படிங்க. ஓம் ஸ்ரீம் கிரீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாயான்னு வரும். முழுவதும் சொல்ல முடியாது. ஓம் ஸ்ரீம் கிரீம் கிருஷ்ணாயன்னு வரும். அற்புதமான பதிகம். அந்த பதிகத்தை படிங்க. அம்பாள் வழிபாடை பண்ணுங்க. பிரதோஷ வழிபாடை நல்லா பண்ணுங்க. 144 பிரதோஷம் போங்க. அரசாங்க வேலைக்கு கண்டிப்பாக உத்தமம். கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 144 பிரசவம். அதுக்காக ஒரு பிரதோஷம் போகாட்டியும் பரவாயில்லை. ஒன்று விட்டு வேணா எங்கே மீட்டிங் போவீங்க, லீவில் இருப்பீங்க, பெண்களாக இருந்தால் வேற பீரியடாக இருப்பாங்க. அப்போ தொடர்ந்து போக வேண்டாம். டோட்டல் 144 போங்க. வெற்றி மேல் வெற்றி கொண்டாகும். நிச்சயமாக உங்களுக்கு 60% நிச்சயமாக உண்டு. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது 2026 புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ வரக்கூடிய இந்த 2026 ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 முதல்ல உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு யாருன்னா சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் பெயர்ச்சி உண்டா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த 2026 திருக்கணித முறைப்படி சனி பெயர்ச்சி கிடையாது. அப்ப சனி பகவான் இப்ப எங்க இருக்கிறாருன்னா மீன ராசியில இருக்கிறார், குருவுடைய வீட்டுல இருக்கிறார். அப்ப குரு வீட்டுல இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10 இந்த 3 வீட்டை எப்பயுமே சனி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்ப மீன ராசியிலிருந்து சனி பகவான் 3வது ராசியை உங்க ராசி தான் பார்க்கிறார். சனி பார்வைப்பட்டால் கோடி நன்மை. அந்த சனி பகவான் தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவான் உங்க ராசியை 3ஆம் இடமா பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப சனி பகவான் 3ஆம் இடமா உங்க ராசி பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னா இது இப்ப சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறார். இயல்பு நிலைன்னா என்னன்னா முன்னோக்கி வந்துட்டு இருக்கிறார். இந்த 2026 7வது மாசம், அதாவது ஜூலை மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறார். அப்ப இயல்பு நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா சனி பகவான் உங்க ராசியை 3ஆம் இடமா பார்த்துக்கிட்டே இருப்பார். நல்லது கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். 2025 பட்ட கஷ்டமெல்லாம் 26 நீங்க பட மாட்டீங்க, பயப்பட வேண்டாம். 26 அற்புதமா இருக்க போகுது. வீடு வாங்குற பாக்கியம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு சனி பகவான். கண்டிப்பா சொல்றேன், வீடு இல்லாதவங்களும் வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகம் உண்டு. வீடு ஆல்ரெடி சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அப்பார்ட்மெண்ட், சொத்து, வீடு, மண்ணு, பூமி, அசையா சொத்துக்கள் வாங்கியே தீர்வீங்க. எழுதி வச்சுக்கோங்க. 2026 ஜூலை மாசம் 26 தேதிக்குள்ளார நடந்தே தீரும். அப்ப 27ஆம் தேதியிலிருந்து பார்த்தா சனி பகவான் வக்கரத்துக்கு போயிடுவார். வக்கரத்துக்கு போயிட்டாருன்னா அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த சனி பகவான் உங்களுக்கு 2026 7வது மாசம் ஜூலை மாசம் 27ஆம் தேதியிலிருந்து, அதாவது டிசம்பர் மாசம் 11 தேதி வரைக்கும் 138 நாள் சனி வக்கரத்துக்கு போகும்போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்ப உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் உங்களை சோதிச்சு பார்ப்பார். தொழில பிரச்சனை கொடுக்கறது, கணவன் மனைவிக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் குறைகிறது,
வேலை செய்யற இடத்துல மனஸ்தாபங்கள் கொடுக்கறது, காசு பணத்துல சங்கடம் வர்றது, மற்றவங்களுக்கு டாக்குமெண்ட், பேங்க் விஷயம், பண விஷயம், குடுக்கல் வாங்கல், வண்டி வாகனம், உதவிக்கு போன கூட உபத்திரி வருது. இந்த 138 நாள் சுமார் ஒரு 4.5 மாதம் கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா பார்த்தா முதல்ல பார்த்தீங்கன்னா 207 நாள், அதாவது 7 மாசம் சூப்பரா இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? முதல்ல 207 நாள், அதாவது 7 மாசம் உங்களுக்கு சூப்பரா கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்தது அப்படியே 4.5 மாசம் உங்களை கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பாரு. அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஜாதகம் எப்படி இருக்குது, நமக்கு நல்லது பண்ணுவாரா அல்லது கெட்டது பண்ணுவாரா கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணினீங்கன்னா உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கு. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 தேதி வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பார்த்தா மீண்டும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல தான் திருமண தடைகள் விலகிறது, புத்திர செல்வம் கொடுக்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா அயல்நாடு வெளிநாடுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தா வெற்றி கிடைக்கிறது, அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது. மொத்தத்தில் பழைய மாதிரி ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு 7 மாசம் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்ப ஆரம்பமும் முடிவும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சூப்பரா இருக்கிறார். அந்த இடையில மட்டும் நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஜூலை மாசம் 27ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் அதாவது 11 தேதி வரைக்கும் இந்த நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இல்லை. சரிங்களா? அதனால் அந்த டைம்ல மட்டும் விரலுக்கு தகுந்த வீக்கம் வச்சுக்கோங்க, கமிட்மெண்ட் கம்மியா வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். சரிங்களா? அடுத்தது உங்க 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார் பாத்தீங்களா, அற்புதமான இடத்துல இருக்கிறார். ஆனா ஒரே விஷயம், உங்க 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற குரு மார்ச் மாசம் 11 தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிறார். இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார். அப்ப முதல்ல பார்த்தா ஒரு 70 நாள் கொஞ்சம் தடையா இருக்கும், அதாவது கொஞ்சம் பொறுமையா தான் வேலை செய்யும். புரியுதுங்களா? முதல் 70 நாள், அதாவது ஒரு 2.5 மாதம். அந்த முதல் 2.5 மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ச் மாசம் நான் சொல்றது 11 தேதி வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 12ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1 வரைக்கும் குரு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது உங்க வீட்டுல 2ஆம் இடத்துல தான் இருப்பார், மிதுன ராசியில தனஸ்தானத்தில் இருப்பார். அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்த காசு உங்களை தேடி வரும், கொடுத்த காசு வரும், பூர்வீக சொத்து உங்களை தேடி வரும், சொந்த பந்தம் உங்களை தேடி வருவாங்க, கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க, சொன்ன சொல்ல அந்த இடத்துல நடக்கும். அது போக பார்த்தா உங்க வீட்டுல 4 காசு அப்பதான் சேமிச்சு வைக்க முடியும். அப்பதான் இந்த மண் வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, சொத்து வாங்குறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நடக்கும். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகுது. இந்த 2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. அப்ப குரு பயிற்சி ஆயிட்டு அடுத்தது என்ன பண்றாருன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்துல போய் உச்சத்துல உட்கார்றாரு. குரு பகவான் போய் உச்சத்துல உட்கார்றாரு. அப்ப உச்சத்துல உட்காரக்கூடிய குரு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல 152 நாள், அதாவது 5 மாசம் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்துல போய் உச்சத்துல உட்கார்றாரு. அதுவும் சாதாரணமெல்லாம் கிடையாது. நார்மலா ஒரு கிரகம் இருக்கும்போது உச்சம் அடையும் போது 200 டிகிரிக்கு போய் நல்லது பண்ணுவார், நீச்சம் அடையும் போது 0க்கு வந்துருவார், வேலையே செய்ய மாட்டார். அப்ப குரு பகவான் வந்து நார்மலா இருந்து மிதுனத்துல கடகத்துல போய் உச்சத்துல உட்காந்து 100க்கு 200 டிகிரி உங்களுக்கு வேலை செய்வார். அந்த மாதிரி நேரத்துல அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம், ஏன்னா தைரியஸ்தானத்துல போய் உச்சம் அடைகிறார் இல்லையா, அப்ப நீங்க எடுக்கிற முடிவு இந்த விளையாட்டுத்துறை, குறிப்பா அரசியல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பரா வேலை செய்யும். அரசியல் சார்ந்தவங்களோட பலன், நல்ல பலன்கள் கிடைக்கும், கவர்மெண்ட் வேலையில முன்னேற்றம் கிடைக்கும், டெம்பரவரியா வேலை செய்யறவங்களுக்கு பர்மனண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சொந்த வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு வாசல் பாக்கியம் உண்டு, சாதிக்க முடியாதவங்களுக்கு சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து கத்துக்கணுன்ற ஆர்வம் இருந்தாவே போதும், இந்த 2026 உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அப்ப அடுத்தது ஜூன் மாசம் 1ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 30 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி 5 மாசம் குரு பகவான் கடகராசியில் இருந்துட்டு, அப்ப அடுத்தது வந்து அக்டோபர் 30ஆம் தேதியிலிருந்து அடுத்தது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது எங்க போறாரு,
அக்டோபர் 30 இருந்து டிசம்பர் 13 வரைக்கும். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 44 நாள். அப்ப அந்த டிசம்பர் மாசம் கட்டான்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 13 தேதி வரைக்கும் அப்படிங்கும்போது 44 நாள் குரு பகவான் அதிசாரத்துல வந்து எங்க போறாருன்னா சிம்ம ராசிக்கு போறாரு. உங்க வீட்டுக்கு 4ஆம் வீட்டுக்கு போறாரு. அப்படி போகும்போது 4ஆம் இடம் சுகஸ்தானம், அம்மாவோட இடம். அப்ப அம்மாவுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அம்மாவுக்கு தொழில் நல்லா இருக்கும், அது போக உடல்நிலைகள் நல்லா இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், வெச்ச காரியம் விளங்கும், எதிர்பார்க்கறது நடக்கும். ஒரு சில விஷயங்கள் தடையா இருந்ததெல்லாம் விலகி அந்த தடையா இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அதாவது மறுபரிசீலனை மாதிரி உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம்ன்றது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசம்பர் மாசம் அடுத்தது வந்து உங்களுக்கு 13ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதியில் டிசம்பர் 14 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் அந்த 18 நாள் இருக்கு பாத்தீங்களா, அந்த 18 நாள் குரு பகவான் சிம்ம ராசியில வக்கரம் அடைஞ்சிருவார். அப்ப 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 11 வரைக்கும் குரு வக்கரத்தில் இருக்கிறாரு. அடுத்தது டிசம்பர் மாசம் 14ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிறார். அப்ப ஆரம்பம் அதாவதுன்றது முடிவு, அந்த 2 டைமே குரு பகவான் வக்கரத்துல தான் வராரு இந்த வருஷம். இப்படி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க ராசிக்கு குரு பகவான் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்யும், கடைசி 18 நாள் கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்யும். மேற்கொண்டு இருக்கக்கூடிய மீது நாட்கள் இருக்கு பாத்தீங்களா, நான் சொல்ற மாதிரி அதாவதுன்றது இயல்பு நிலையில ஒரு 81 நாள், அடுத்தது வந்து கடகராசியில வந்து 152 நாள், அடுத்தது பார்த்தோம்னா சிம்ம ராசியிலன்றது ஒரு 44 நாள். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். அப்ப நீங்க நினைச்ச இடத்துல போய் உட்காந்துருவீங்க, நினைச்ச மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். காதல் விஷயம் கைக்குடி வரும், தொழில்ல முன்னேற்றம் கிடைக்கும், வாழ்வாதாரத்துல மாற்றங்கள் ஏற்படும், குடும்பத்துல இருக்கிற சங்கடங்கள் கண்டிப்பா சரியாகும். மொத்தத்துல இந்த மண்ணுல பிறந்ததுக்கு உண்டான ஒரு அர்த்தம் நீங்க கண்டிப்பா அனுபவிக்கலாம். சரிங்களா? வாழ்ற இடத்துக்கு வந்துட்டீங்க, கண்டிப்பா நீங்க நிச்சயமா சொல்ற வாழ போறீங்க. 25 விட 25 விட 26 இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா உங்களுக்கு வேலை செய்ய போகுது, இதுல மாற்றமே கிடையாது. அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தபடி ராகு பகவான் எங்க இருக்கிறாருன்னா 10ல் ராகு இருக்கிறார். ஏன்னா மத்த கிரகம் 10ல் வரும்போது வேலை செய்ய மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆனா ராகும் கேதும் பாத்தீங்கன்னா வக்கர கிரகம். அதாவது வக்கர கிரகம்னா என்ன, ரிபேஸ்ல வரக்கூடிய கிரகம், நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். அப்ப உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது ராகு பகவான் 10ஆம் இடத்துலயும் கேது பகவான் வந்து பார்த்தா 4ஆம் இட சுகஸ்தானத்திலே இருக்கிறதுனால இந்த ராகு கேது உங்களுக்கு சாதாரணம் இல்லை. இந்த வருஷம் அவருமே உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுப்பார். உங்களுக்குள்ளார ஒரு தெம்பு, ஒரு தைரியம், ஒரு மன ஆற்றல் கொடுத்து சாதிக்கிற இடத்துக்கு உங்களுக்கு கூட்டு போயிடுவார். வாழணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தாவே போதும். ரிஷபராசிக்காரங்களுக்கு 2026ல நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி நம்ம ஜாதகம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாறு போல நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் இந்த 2026ல சூப்பரா இருக்க போகுது. இதுல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமா நீங்க அதாவது ஒரு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சின்ற மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா இந்த 26 நிச்சயமா உங்களுக்கு பேரு கொடுத்து, புகழும் கொடுத்து, அந்தஸ்து கொடுத்து, கௌரவத்தை கொடுக்க போறாரு. யாருக்கு முன்னாடி நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்ட போறீங்க. நிச்சயமா இது நடக்கும், நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.